பெங்களூர் சண்டே பஜாரில் இந்த இம்பேக்ட் டிரைவரை வாங்கினோம். இது ஆன் ஆகலை, நம்ம கழட்டி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பேட்டரியை செக் பண்ணிடுவோம். பேட்டரியை செக் பண்ணி பார்க்கும்போது சுத்தமாக சார்ஜ் இல்லை. அந்த மிஷின் மாடல் இம்பேக்ட் டிரைவரு. இதுலேயே இம்பேக்ட் வென்ச்சுன்னு தனியாக இருக்குது. அதை வச்சு நம்ம போல்ட் நட்டு கழட்டெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் முக்கியமான மெக்கானிசமே இதுதான். இதோட வேலை செய்கிற விதமே வந்து வித்தியாசமாக இருக்கும். அடுத்து உள்ள கழட்டணும். அந்த லப்பர்லாம் பழசாகி பிசு பிசுன்னு ஒட்டுது. மோட்டரையும் சுவிட்சையும் கழட்டிக்குவோம். மோட்டரை செக் பண்ணி பார்ப்போம். எப்பவுமே நாங்கள் இந்த வயர் கழட்டாமல் அப்படியே வச்சு போட்டு பார்ப்போம். அப்படி போடும்போது அப்படியே இந்த சுவிட்ச் தான் ரிப்பேர் ஆகுது. அதனால் அப்படி யாரும் பண்ணாதீங்க. நம்ம அடுத்து இந்த சுவிட்சில் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு கரெக்டாக எல்லாமே வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். சின்ன மோட்டராக இருந்தாலும் நல்லா பவரான மோட்டராக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவோம். அடுத்து பேட்டரியை கழட்டி நம்ம உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா சார்ஜே வரல. உள்ள கொஞ்சம் நீட்டாக தானே இருக்குது. பேட்டரி கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. நம்ம வோல்டேஜ் வந்து செக் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்ட்டு. பேட்டரிலாம் பார்க்க எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் வயர் வந்து பிடிங்கிருக்கு. இது வந்து மைனஸு, இதுதான் ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸ் வந்து இங்கனுக்குள்ளே டச் ஆகணும். அந்த டச் ஆகிற இடம் ஹீட் ஆகி கட் ஆகிருக்கு. நம்ம இதை சால்டிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டு பார்ப்போம். இந்த மாதிரி சர்ஃபேஸில் நம்ம நார்மலாக சால்டிங் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணிக்கணும். ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சு. இப்போ நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம் கொஞ்சம் நேரம். உள்ளே ஏதோ சவுண்டு கேட்குது. அதோட இந்த இதெல்லாம் வந்து சூடாகுது. உள்ளே ஏதோ சாப்பிட்டு இருக்கு போல். நம்ம கழட்டி பார்த்துக்கோம் இதுக்கு காட்டி. இந்த பேட்டரிலாம் அவ்வளோதான் போயிடுச்சு. நம்ம இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம இந்த லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் 12 to 40 amps பிஎம்எஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் நல்லா லோடு தாங்கும். இதில் என்ன டாஸ்க்குனா இந்த 6 பேட்டரியும் தூக்கி நம்ம இதுக்குள்ளே வைக்கணும். அதான் பெரிய விஷயமே. அதுக்காக நம்ம இதில் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இந்த பேட்டரி நடுவில் கரெக்டாக உள்ளே போகுது. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பேட்டரி, இந்த பக்கம் பேட்டரி மாட்டணும். அதுக்கு வந்து நம்ம இதை கட் பண்ணி தான் ஆகணும். இந்த பீஸு நம்மளுக்கு தேவையில்லை. இதையும் நம்ம கட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த பேட்டரியை போட்டோம்னா கரெக்டாக ஃபிட் ஆகுது. எல்லாரும் இதை மட்டும் வச்சு மாட்டுவாங்க. நம்ம இதையும் சேர்த்து மாட்டுவோம். அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வச்சு நம்ம க்ளூ கன் போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அதான் முக்கியமான வேலைலாம் முடிஞ்சு நம்ம அசம்பிள் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம்.